ஸோ இந்த ஹேர் பேக்கை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஸ்கிப் பண்ண சொல்லிவிட்டு இந்த ஹேர் பேக்கே மாதத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒயிட் ஹேர் திரும்ப ரிவர்ஸில் பிளாக் ஹேராக மாறும். அதை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற இந்த ஹேர் பேக்கை நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வாஷ் பண்ணும்போது உங்கள் முடியை நிரந்தரமாக கருப்பாக மாற்றி கொடுக்கும். வெள்ளை முடியை வரவே விடாது. அது போக நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் கொடுத்து முடிக்கு நல்ல ஒரு அடர்த்தியவும் கொடுக்கும். நிறைய பேர் இப்போ சொல்றது, எனக்கு வயசு 20 தான் ஆகுது, எனக்கு 14 தான் ஆகுது, எனக்கு இப்பவே வெள்ளை முடி வருது, 1-2 இருந்த இடத்துல இப்போ 20 முடி 25 முடின்னு வருது, ஸோ எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னா நீங்க உடனே ஐயோ எல்லா முடியும் வெள்ளையா மாறிடுமோ அப்படின்னு பயப்படவே கூடாது. வெள்ளை முடி வர ஆரம்பிச்ச உடனே அதை நம்ம கேர் பண்ணி கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அந்த ஒயிட் ஹேரை நம்ம ரிவர்ஸ் பண்ணி பிளாக் ஹேராகவும் மாற்றலாம். அப்போ நிறைய பேர் கேட்குறது, என் முடியெல்லாம் வெள்ளையா இருக்குது, இது உடனே எப்படி கருப்பாக மாற்றுறது அப்படின்றீங்க. அந்த மாதிரிலாம் மாற்ற முடியாது. ஒரு தடவை உங்கள் மண்டைக்குள்ளே இருந்து, அதாவது ஒரு தடவை உங்கள் தலைக்குள்ளே இருந்து வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னா அந்த முடி வெள்ளையாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஹேர் டை அடித்து வேணால் பிளாக்காக மாற்றலாம். ஆனால் திரும்ப அந்த இடத்துல இருந்து மறுபடியும் முளைச்சி வரல முடி, அந்த முடியை நம்ம கருப்பாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக்கோடு சேர்த்து நீங்கள் நேச்சுரலாக வீட்லேயே ரெடி பண்ண ஹோம்மேடு ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஓவர் கெமிக்கல் இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்டுமே உங்களோட முடிக்கு நீங்க யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க நேச்சுரல் ரெமடியை கையில எடுக்கும்போது அது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டையும் கொடுக்காது, ஒன்லி ரிசல்ட் மட்டும்தான் கொடுக்கும். அதுக்கு ப்ரூஃப் தான் நம்மளோட ஹேர் ஆயிலும் கூட. நம்ம ஆயில் யூஸ் பண்ண நிறைய பேருக்கு நல்ல ஹேர் க்ரோத் கொடுத்துருக்கு, ஹேர் நல்லா திக்கா மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆயில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதற்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வாங்கும்போது அவங்களோட சிஸ்டர், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அவங்களோட ரிசல்ட்டை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் எப்போவுமே நேச்சுரல் ரெமடியை நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாம் கொடுக்காது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உடனே அது சரி பண்ணி உங்களுக்கு ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்பிக்கையோட எப்போவுமே ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நம்மளோட ஹேர் ஆயிலும் ஷாம்பும் வேணும் அப்படின்னா நான் எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் காலையில் 11 மணிக்கு மீஷோலையும் நம்மளோட வெப்சைட்டான jagadeeshmeena.com ஸ்டாக் கொடுப்பேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸ்டாக்கு சீக்கிரமா சோல்ட் அவுட் ஆயிரும். ஸோ மீஷோ அப்புறம் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம வேற எந்த சோசியல் வெப்சைட்லையும் கொடுக்கல. ஸோ இந்த 2 வெப்சைட்ல தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம கோல்டே ஆகாத இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற இந்த ஹேர் மாஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறது அதுதான் டீ தூள். டீ தூள் நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா இது நேச்சுரலாக நம்மளோட கலரை நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது போக டீ தூள் வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது அது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் டம்ளரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது கூட நம்ம ரெண்டாவதாக சேர்க்க போகிறது என்னென்னா அதுதான் பீட்ரூட். பீட்ரூட் எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பீட்ரூட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேரோட கலரை நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒயிட் ஹேர் வருது, ஆல்ரெடி ஒயிட் ஹேர் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பீட்ரூட் எடுத்துக்கலாம். இது எடுக்கும்போது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை ஸ்கேல்ப்புக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதனால நமக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும், ஸ்பிளிட் எண்ட்ஸ் வராமலையும் தடுக்கும். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற டீ தூளை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணியில் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதையும் இது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுமே நல்லா கொதிச்சு தண்ணியோட கலர் நல்லா டார்க் ரெட் கலரில் மாறி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலாக இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், உங்களோட ஹேரையும் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கோ. ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரியான ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தண்ணியோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது அதுதான் ஹென்னா பவுடர். மருதாணி பவுடரை நம்ம எதுக்காக எடுத்துருக்குறோம் அப்படின்னா, இது இயற்கையாகவே நம்மளோட முடிக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனி லுக்கை கொடுக்கறதுக்கும், ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்மளோட முடியோட கலரை நல்லா மாற்றி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஒயிட் ஹேராக இருக்குது, ப்ரௌன் ஹேராக இருக்குது அப்படின்றவங்க பிரிங்கராஜ் பவுடரையும் சேர்த்து இது கூட யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேரோட கலர் நல்ல டார்க் கலரில் மாறும். அது போக பிரிங்கராஜ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் நமக்கு புது முடி வளர்றதுக்கும் முடியை நல்லா நீளமாக வளர வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் 4 ஸ்பூன் மருதாணி பொடி கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சு ஆற வச்சுருக்கிற இந்த ஜூஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உடனே அப்ளை பண்ணாமல் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஹேர் பேக்கோட கலர் நல்லா மாறி இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் உங்கள் தலையில் வச்சுருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கோல்டும் ஆகாது. இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரித்து அப்ளை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஃப்ரண்ட்டில் தான் ஒயிட் ஹேர் அதிகமாக வரும். ஸோ முன்னாடி இருக்கிற முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஸ்கின்ல இந்த கலர் எதுவுமே உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோட ஹேர் ஃபுல்லாகவே நான் டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்கேல்பில் படுறதுனால ஹேர் கலர் மாறிடுமோ, என்னோட ஸ்கின் கலர் மாறிடுமோ அப்படின்ற நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் ஸ்கேல்ப்லேயும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். இது உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹேர் டை இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். அதே மாதிரி உங்களோட ஹேர் ரொம்ப பிரேக்கேஜ் ஆகும். இந்த மாதிரி ஹேர் பேக் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கும். அதே டைமில் ஹேர் ஃபாலையும் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும். அடுத்த ஒரு 20 நாள் வரைக்கும் உங்களோட ஹேர் நல்லா பார்க்குறதுக்கு டார்க் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு ஹேர் பேக் போட்டுக்கோங்க. ஆனால் இந்த ஹேர் பேக்கை மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து நான் ரெண்டுமே சேர்த்து 6 ஸ்பூனாக எடுத்துருக்கிறேன். உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் கூடவோ குறையவோ எடுத்துக்கலாம். இந்த மருதாணி கரிசலாங்கண்ணி பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்லையும் கிடைக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுல எந்த அளவுக்கு முக்கியமாக பண்ணுறோமோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட ஹேரில் ஆயில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே ஆயில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா உங்கள் முடி சிக்கும் ஆகாது, ரொம்ப ட்ரையாகவும் மாறாது. ஸோ இப்போ நான் ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். 20 நிமிஷம் கழிச்சிட்டு நான் யூஸ் பண்ணுற என்னோட ஜெகதீஷ் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஷாம்போட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் என்னோட ஹேரோட ஷைனிங்கே வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஹேர் டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் எந்த க்ரீன் லீஃபாகவும் நம்ம யூஸ் பண்ணல, ஒன்லி பவுடராக தான் அப்ளை பண்ணோம். பட் அதுவே நமக்கு நல்ல ஒரு ஹேருக்கு ஷைனிங் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட ஹேருக்கு நல்ல நேச்சுரல் பிளாக் கலர் கொடுக்குறதோட நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி உங்களுக்கு நியூ ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி டேக் கேர், பாய்.